ஹாய் பிள்ளைங்களா, இன்றைக்கி கிளாஸ்க்கு ரெடியாக நீங்கள்? ஓகே. லாஸ்ட் கிளாஸில் மோல் கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் கிளாஸ் பார்க்காம நேரம் எங்கனக்குள்ள தான் நீங்கள் வந்து வால்ட்டா போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சற்று சிரமமாக இருக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பெஸ்ட் அட்வைஸஸ் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா, மோல்னா என்னென்னு பார்த்தோம், மோலார் மாஸ்னா என்னென்னு பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்பர் ஆஃப் மோல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு 3 ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அதாவது கொஷினில் வந்து டைரெக்டாகவே நம்மளுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. மோல்ஸ் எத்தனை இருக்குதுன்னு கண்டுபிடிங்க அப்படின்ட்டு. இல்லை சம் அதர் டஃப்பான கொஷின்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிற சுச்சுவேஷனாக நம்ம இருப்போம். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும்போது வி காட் 3 ஃபார்முலாஸ். இந்த 3 ஃபார்முலா யூஸ் பண்ணி வி கேன் ஃபைண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகேங்களா? ஸோ 3 ஃபார்முலா நம்ம சொல்லியாச்சு. ஸோ 3 ஃபார்முலா இப்போ உங்களுக்கு ஐடியா வந்துடுச்சு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆன் வாட் பேசிஸ் இந்த 3 ஃபார்முலா இருக்குது? ஒரு ஃபார்முலா போதுமே, அதுக்கு எதுக்கு 3 ஃபார்முலா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரலாம்ல. சரி, ஒன்றும் இல்லை. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸை வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க டீட்டெயில் வந்து மாஸ் கொடுத்துருக்காங்க. ஹவு தே டிஃப்ரென்ஷியேட், இந்த 3 ஃபார்முலா எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுன்னு நான் பேசியே சொல்ல போகிறேன். இப்போ மாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வச்சு ஒரு ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. குவான்டிட்டியில் எண்ணிக்கையில் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா. அதுக்கடுத்து வால்யூம், லிட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க, எம்பிட்டு வால்யூம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா. பேசிக்கலி இந்த 3 ஃபார்முலா எப்படி டிஃபரன்ஷியேட் ஆகுது புரிஞ்சுல. ஸோ இந்த 3 ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்த்துலாமா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் உங்களுக்கு மோலார் மாஸ்னால் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மோலார் மாஸ்னால் என்ன? 1 மோல் ஆஃப் பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் எடுத்தோன்னா அதோட மாஸ் கண்டுபிடிச்சோன்னா 1 mole of that substance is called molar mass. ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அது 1 mole எடுத்துக்கிட்டீங்க, அதோட மாஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அதை தான் மோலார் மாஸ்ன்னு சொல்கிறோம். புரியுதா? சரி, ஓகே. இப்போ இந்த ஃபார்முலா பாருங்கள். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் பை மோலார் மாஸ். ஸோ மோலார் மாஸ்க்கு லாஸ்ட் டைமே நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன். மோலார் மாஸ் என்னது? மோலார் மாஸோட ஃபார்முலா என்ன? மோலார் மாஸ் இஸ் ஈக்குவல் டு a gram per mole. அதாவது ஏன்றது மாஸ் நம்பர், கிராம் பெர் மோல்ன்றது மோலார் மாஸோட யூனிட். ஸோ உங்களுக்கு மாஸ் நம்பர் தெரிஞ்சாலே போதும், எனி சப்ஸ்டன்ஸ், எனி எலமெண்ட் அதோட மோலார் மாஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ மோலார் மாஸோட ஃபார்முலா என்ன தெரியும்? மோலார் மாஸ்னால் என்ன? ஒரு மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதோட மாஸை தான் மோலார் மாஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நம்மக்கிட்ட மெக்னீஷியம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மெக்னீஷியம் வந்து 12 கிராம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? மெக்னீஷியம் 12 கிராம்ஸ் இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கிவன் மாஸ் என்னது? ஸோ இந்த ஃபார்முலா என்னது? நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ். கிவன் மாஸ் என்ன? 12 கிராம். இப்போ மெக்னீஷியோட மோலார் மாஸ் என்ன? லாஸ்ட் கிளாஸே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் எவ்வளோ எலிமெண்ட்ஸோட மாஸ் நம்பர் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அவ்வளோ ஈஸி. ஸோ இப்போ மெக்னீஷியமோட மாஸ் நம்பர் இன்கேஸ் உங்களுக்கு இந்த இடத்துல தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன ஆன்சரை கொண்டு வந்துருந்துருப்பீங்க. ஸோ இட்ஸ் ஓகே. இன்கேஸ் தெரியலனா கூட அகெயின் நான் சொல்கிறேன், மோலார் மாஸோட ஃபார்முலாவே a கிராம் பெர் மோல் தான். ஸோ ஏன்றது என்னது? மாஸ் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும், பட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய எலமெண்ட்டோட மாஸ் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் நான் மெக்னீஷியம் கேட்டேன். மெக்னீஷியோட மாஸ் நம்பர் மோலார் மாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு, மாஸ் நம்பர் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா என்ன நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்திருப்பீங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த இடத்துல தரமாற்றம் இருக்குன்னா யூ ஹவ் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். நிறைய எலமெண்ட்ஸோட மாஸ் நம்பர் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சரி, ஓகே. மெக்னீஷியமோட மாஸ் நம்பர் என்ன அப்படின்னா, மாஸ் நம்பர் இஸ் 24, மோலார் மாஸ் இஸ் 24 கிராம் பெர் மோல். ஸோ given mass 12 gram, molar mass வந்து மெக்னீஷியம்க்கு 24. ஸோ 1/2 which is 0.5 mole. ஸோ என்ன அர்த்தம்னா, 12 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து how many moles ஆஃப் மெக்னீஷியம் இருக்குது அப்படின்னா 0.5 mole இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இப்போ நான் ஒன்று கேட்குறேன். யூ ஜஸ்ட் ட்ரை ஃபைண்டிங் தி ஆன்சர். ஓகே. ப்ரொபேன் கேஸ் இருக்குல்ல, ப்ரொபேன் கேஸ் வந்து என்கிட்ட 110 கிராம்ஸ் இருக்குது. ஓகே, 110 கிராம் ஆஃப் ப்ரொபேன் இருக்குது. எனக்கு இப்போ என்ன தேவைன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸு. இந்த நான் கொடுத்துருக்க இந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே.
புரிஞ்சுல? ஃபாலோ பண்ணுறீங்களா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் பை மோலார் மாஸ். ஓகே, கிளியர். இப்போ செகண்ட் திங் என்னென்னா, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுலேருந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? இப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் ஃபார்முலா பாருங்கள். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டிவைடட் பை NA. NAனா என்ன? அவகட்ரோ நம்பர். வெரி குட், வெரி குட். அவகட்ரோ நம்பர் அப்படின்றத கண்டுபிடிச்சிங்கன்னா வெரி குட். இன்கேஸ் அந்த அவகட்ரோ நம்பரோட வேல்யூவும் சொல்லிட்டிங்கன்னா இன்னும் வெரி குட். லாஸ்ட் டைமே நான் சொன்னேன், இந்த அவகட்ரோ நம்பரை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. இன்கேஸ் வைக்கல அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் டைம், நீங்கள் அதை எப்படியாச்சும் மனசில் வச்சுக்கணும். சரிங்களா? அவகட்ரோ நம்பர்ன்றது என்னது? NA இஸ் ஈக்குவல் டு NAன்றது அவகட்ரோ நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணுது. அதோட வேல்யூ என்னன்னா 6.022 into 10 power 23. ஆக்சுவலி நம்ம என்ன கிளாஸ் இப்போ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா மோல்னா என்னன்னு பார்த்தோம். ஒன் மோல்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. அது எவ்வளோ அமௌண்ட்னா 6.022 into 10 power 23 அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். இப்போ ஒன்றும் இல்லை, 1 mole ஆஃப் கார்பன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா 6.022 into 10 power 23 பார்ட்டிகல்ஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போது 1 mole நீங்கள் எந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, 1 mole எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் எலிமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு அதில் வந்து 6.022 into 10 power 23 எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஐ மீன் ஆட்டம்ஸாக இருக்கலாம், மாலிகுல்ஸாக இருக்கலாம், எனிதிங். அதோட குவான்டிட்டி வந்து 6.022 into 10 power 23 பீசஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து கிவன் பார்ட்டிகல் வந்து 3.011 into 10 power 23 பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் moles is equal to given particles 3.011 into 10 power 23 divided by Avogadro number. Avogadro number is nothing but 6.022 into 10 power 23. So 1/2 0.5 mole. ஓகேங்களா? புரியுதா? இப்போ இன்கேஸ் நம்ம given particle வந்து வந்து 12.044 into 10 power 24 பார்ட்டிகல்ஸ் இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? த சேம் திங். இதை ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிங்க. இதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஃபார்முலா நம்ம பார்த்தாச்சு. நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டிவைடட் பை அவகட்ரோ நம்பர். அவகட்ரோ நம்பர்ன்றது 6.022 into 10 power 23. ஓகேங்களா? இப்போ இது ஈஸியாக புரியுதில்ல உங்களுக்கு? இப்போ 6.022 into 10 power 23 ஒரு மோல் அப்படின்னா எத்தனை பார்ட்டிகல் கொடுத்துருக்காங்களோ அதை டிவைட் பண்ணி விட்டால் நம்மளுக்கு ஆன்சர் வரப்போகுது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தானே? இதில் காம்ப்ளெக்சிட்டி ஒன்றும் இல்லை. எல்லா ஃபார்முலா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃபார்முலா தான். இதில் எதுவுமே நம்ம ரொம்ப எஃபர்ட் போடுற அவசியமே இல்லை. ஆல் பேசிக் ஃபார்முலாஸ். ஓகே, சரி. இப்போ தேர்ட் ஃபார்முலா வருவோம். இப்போ தேர்ட் ஃபார்முலா வந்து இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து ஒரு கண்டிஷன் அப்ளை இருக்குது. என்ன அப்படின்னா திஸ் ஃபார்முலா இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு gaseous எலமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அது அப்ளிகபிள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது வந்து கேசியஸ் எலமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். புரியுதா? சரி. இப்போ ஃபார்முலா பாருங்கள். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் லிட்டர் அட் STP டிவைட் பை 22.4 லிட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ வால்யூம் கொடுத்துருக்காங்களோ அதை 22.4 லிட்டர்ஸால் டிவைட் பண்ணி கொடுத்தோம்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும். சரிங்களா? சரி. இப்போ 22.4 லிட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அது என்ன நம்பர்? அது எப்படி சார் ரேண்டமாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 22.4 லிட்டர்ஸ்ன்றது என்னன்னு நான் சொல்லிடுறேன். சரி சார், நீங்கள் வந்து எனி கேஸ், அது மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், கார்பன் மோனாக்சைடு, அமோனியா, எனி கேஸ். ஓகேங்களா? எனி கேஸ் 22.4 லிட்டர்ஸ் கொண்டு வரீங்க அப்படின்னா அதில் 1 mole ஆஃப் தட் பர்டிகுலர் பார்ட்டிகல் இருக்கும். சரிங்களா? நீங்கள் 1 mole ஆஃப் எனி கேசியஸ் பார்ட்டிகல் கொண்டு வந்தீங்கன்னா இட் ஆக்குபைஸ் 22.4 லிட்டர்ஸ். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஃபாலோ பண்ணுறீங்களா? நீங்கள் எந்த ஒரு கேசியஸ் எலமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்தாலும் 1 mole எடுத்துகிட்டு வந்தீங்க, நீங்கள் ஒரு பக்கெட்டில் கொண்டு வரீங்க, 1 mole ஆஃப் கார்பன் மோனாக்சைடு கொண்டு வரீங்க, நான் வந்து 1 mole ஆஃப் அமோனியா கொண்டு வரேன். 2 பேருமே 1 mole தான் கொண்டு வரோம். இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா? அது எல்லாமே 22.4 லிட்டர்ஸ் தான் இருக்கும். கிவன் அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் STPயில். சரிங்களா?
எஸ்டிபியில் கேசியஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து 1 மோல் வந்து 22.4 லிட்டர்ஸ் தான் இருக்கும். ஃபாலோ பண்ணுறீங்களா? அது எப்படி வருதுன்னு அதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் உங்களோட ஸ்மாலர் கிளாஸஸில் படிச்சுப்பீங்களா, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ட்டு பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி படிச்சிருப்பீங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து எஸ்டிபி தேவை. எஸ்டிபின்னா என்னது? ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் டெம்பரேச்சர் வந்து 273 கெல்வின், 273 கெல்வின், ப்ரெஷர் 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் 1 ATM. இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். வால்யூம் தான் நம்மளுக்கு தேவை. வால்யூம் 22.4 லிட்டர்ஸ் நம்மளுக்கு வருதுல. அந்த வால்யூம் எப்படி வருதுன்றதை நான் சொல்கிறேன். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு என்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஒரு மோல் தான் நம்மளுக்கு போதும். அப்போ we are considering 1 மோல் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதில் என்னோட வேல்யூ 1. இது வந்து ஆர் வந்து கேஸ் கான்ஸ்டன்ட்டு, ஐடியல் கேஸ் கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ வந்து 0.82205 இன்ட்டு டெம்பரேச்சர் வந்து 273 கெல்வின் டிவைடட் பை வால்யூம், ப்ரெஷர் வந்து 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கொடுத்தோன்னா வால்யூம் வந்து 22.4 லிட்டர்ஸ் வரும். சாரி, என்னமோ எழுதிட்டுருக்கேன். சார் வாட் ஐ மீன் இஸ் 22.4 லிட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ என்ன நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எனி கேஸ் 1 மோல் எடுத்துகிட்டு வந்தோன்னா 22.4 லிட்டர்ஸ் இருக்கும் அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா? 1 மோல் எடுத்து வந்தால் 22.4 லிட்டர்ஸ் இருக்கும். 22.4 லிட்டர்ஸ் நீங்கள் பிடிச்சி கொண்டு வந்தீங்கன்னா அதில் 1 மோல் ஆஃப் கேசியஸ் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்ட்டாங்க. புரியுதா? ஸோ இந்த விஷயம் புரிஞ்சாலே இந்த ஃபார்முலா ஆப்வியஸ்லி நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னது? வால்யூம் அட் எஸ்டிபி டிவைட் பை 22.4 லிட்டர்ஸ். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து 44.8 லிட்டர்ஸ் ஆஃப் கேஸ் கொண்டு வரீங்க, கேசியஸ் எலமெண்ட் கொண்டு வரீங்க அப்படின்னா அதில் எத்தனை மோல் இருக்கும்? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னது? வால்யூம் வந்து நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் அட் எஸ்டிபி. நமக்கு வந்து 44.8 கொண்டு வரோம். அப்போ 44.8 டிவைட் பை 22.4 விச் இஸ் 2 மோல். ஓகேங்களா? புரியுதுல? இன்கேஸ் 11.2 லிட்டர்ஸ் இருக்குது நம்மளுக்கு கேசியஸ் எலமெண்ட்டு அட் எஸ்டிபி 11.2 இருக்குது அப்படின்னா 11.2 டிவைட் பை 22.4 இஸ் ஈக்குவல் டு 0.5 மோல். கிளியராக புரியுதுல? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுல? ஸோ மொத்தம் 3 ஃபார்முலாஸ் இருக்குது நம்பர் ஆஃப் மோல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த ஒன்று ஈச் அதர் we can easily relate. பாருங்கள், இந்த 3 ஃபார்முலா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து கிளம்சியாக இருக்குது. ஓ காட். சரி பரவாயில்ல, நான் என்னன்னு சொல்கிறேன், நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த 3 ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து மாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த இதை வச்சு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கண்டுபிடிக்கலாம். இல்லை கேசியஸ் எலமெண்ட்டாக இருந்தால் வால்யூம் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஒன்று ஈச் அதர் ரிலேட் பண்ணி நீங்கள் கற்றுக்கணும். இது 3மே ஈக்குவல் தான். தட் இஸ் வாட் ஐ மீன். ஓகேங்களா? புரியுதுல? சரி, ஓகே. இன்றைக்கி கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஹோப்ஃபுல்லி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் we will meet. Okay, thank you.